மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் தொகுதியில் வசிக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கி மாதந்தோறும் ரீசார்ஜ் செய்வேன் என அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் வாக்குறுதி அளித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ப. சரவணன் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சமலைமேடு, பர்மா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். டாக்டர் சரவணனுக்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசு பிடித்தும் பூக்களை தூவியும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் தமிழ்நாட்டில் இதுவரை அதிமுக கொண்டு வந்த திட்டங்களையும் இனிமேல் கொண்டுவரக்கூடிய திட்டங்கள் குறித்தும் வாக்காளர்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாக்குறுதிகள் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் படித்த மாணவர்களின் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் என கூறினார். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறோம். இந்த தேர்தலில் கழகத்தின் பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் 292 வாக்குறுதிகள் மக்களுக்கு தந்திருக்கிறார். அதில் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அறிவிப்புகள் இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஒன்று கல்வி கடன் ரத்து சொல்லியிருக்கிறார். இன்னொன்று படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய், +2 முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு 1000 ரூபாய், இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கார். அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான திட்டங்களை சொல்லியிருக்கார். நான் டாக்டர் சரவணனா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்வு செய்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வழங்க இருக்கிறேன். நான் அதுவே மாதம் அவங்களுக்கு நானே ரீசார்ஜ் பண்ணி அவங்க கல்வி எந்தவித தடங்களும் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தருவேன். அதை முடித்த பிறகு அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பல்வேறு திட்டங்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம்.